சிவம், அனைத்தும் சிவம், முற்றும் சிவம், முடிவும் சிவம், முதலும் சிவம், அன்பே சிவம். ஓம் சிவம். உலக அளவில் கூறுவதை விட நானும் ஒரு தமிழன்தான். தமிழ்நாட்டை பற்றி கூறுகிறேன், கேளுங்கள். கலைஞர் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து பல வறுமையும் கொடுமையும் அனுபவித்து அதற்கு பிறகு அவருடைய விதி பயனும் தலைவிதி என்று சொல்லலாம், இறைவன் அருள் என்று கூறலாம். அந்த வழியில் அவர் சென்னை வரும்போது பஸ் ஃபேருக்கும் காசு இல்லாமல் இலவசமாக ரயிலில் வந்தார் என்று கூறலாம், திருட்டையில் வந்தார் என்று கூறலாம். அப்படி வந்தவர் ஏழ்மை நிலையை மாற்றி அமைக்க அவர் சிந்தனையில் அவர் வளர்த்து வந்தார். ஆனால் பதவியில் அமர்ந்தவுடன் அவருடைய சிந்தனை மாற்றமானது. காரணம், பொருளாசை அவருடன் தோன்றியது. தோன்றும்போது அவர் சற்று யோசித்திருந்தால் இந்த தமிழ்நாடு என்று மாறியிருக்கும். தமிழ்நாடு மாறியிருந்தால் உலகளவில் இந்த கொடுமைகள், இன்று நடக்கும் அதர்ம நிகழ்ச்சிகள் நடந்திருக்காது. காரணம், முதல் உலகம் தோன்றியது தமிழ்நாடு தான். தமிழ்தான் முதலிடம். அதனால்தான் தமிழ் என்று கூறுகிறார்கள். ஆனால் இறைவன் தமிழுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதற்கு மூலப்பொருள் காரணம் அதுவே. உலகம் ஆரம்ப தோற்றம் தமிழ்நாடு. இந்த இந்திய தமிழ்நாட்டின் இடத்தில்தான் உலகம் ஆரம்பமானது. 450 கோடி வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இன்று அல்ல, நேற்று அல்ல. ஆகினால் அந்த தமிழ்நாட்டில் அதுதான் இன்றும் தமிழ்நாட்டுக்கு இறைவன் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள். ஆனால் அரசியல்வாதிகள் இன்னும் மாறவில்லை. அவர் வாயாடியாக இவர் அதே நிலையில் வருகிறார். கலைஞருக்கு துணை முதல்வர் ஸ்டாலினியாக இருந்தார். ஸ்டாலினிக்கு துணை முதல்வராக உதயசாலி உள்ளார். அவ்வாறு இவர் வாயாடி வம்சத்தில் வருவதற்கு என்ன காரணம் அவரால் கூற முடியாது. ஆனால் இறைவன் வகுப்புப்படி அது பாவத்தின் சம்பளம். காரணம், அவர் கட்சியிலேயே நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள். அவருக்கும் முதல்வராக என்றும் பதவி ஆசை உள்ளது, அமைச்சராக என்றும் பதவி ஆசை உள்ளது. ஆனால் அவருக்கு இடைவெளி கொடுக்காமல் இவர்களே வாழ்ந்து வருகிறார்கள். இது சுயநலம்தான், பொதுநலம் அல்ல. கலைஞருக்கு ஏன் அந்த ஏழை மக்களுக்கென்று அவர் ஏழ்மையில் உணர்ந்தாரை கண்டு பதவியில் அமர்ந்தவுடன் அவர் செயலாற்ற முடியவில்லை. காரணம், இது உலகத்தின் இயக்கமாகும். உலகத்தின் இயக்கத்தில் அவர் ஒரு விதிவிலக்கு அல்ல. ஆகையால் அவர் மறைந்தார். இவரும் அதே நிலையில் செயல்பட்டு வருகிறார். தன்னறியாமல் செயல்படுகிறார், அவருக்கே தெரியாது. இதற்கு முடிவு இறைவனே கூறுவார். அன்று பாருங்கள். இன்று ஒன்றும் புரியாது. தமிழம் என்று மக்களை முன்னிறுத்தி அவர்களுக்குள் வெறி உணர்ச்சி தூண்டவிட்டு செயல்படுகிறார் என்றே என்னால் கூற முடியும். முதல் கட்சி என்று முன்னணி வந்தார்கள், இப்போது தமிழ் என்று முன்னணி நிற்கிறார்கள். இதெல்லாம் வேடிக்கை தான், ஆத்மா திருப்திக்கு தான். இறைவன் கருத்து வேறு. இரவில் கூறுவார். ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம்.